இன்னைக்கு செம்ம வைரலான ரெசிபி. நல்ல கார சாரமா நாக்குக்கு சுல்லுன்னு இருக்கிற மாரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒண்ணு போதுங்க. காலையில, மத்தியானம், நைட்டுன்னு 3 நேரத்தையும் ஓட்டிறலாம். செம்ம ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஒரு இட்லி தட்டுல 3 போல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்துறேன். உங்களுக்கு விருப்பம்னா சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்தலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் காரம் கம்மியான மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். 10 இல்லாட்டினா ஒரு 15 போல பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். முக்கியமாக தண்ணி சேர்க்காம வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொன்முருளார வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கலர் மாறினதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அடுத்தது 5, 6 போல் பூண்டு பல்லை நல்லா அந்த மாதிரி பொடியாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா பவுட்ரு, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி பாதி அளவுக்கு வற்றுற அளவுக்கு மூடி போட்டு வேக வைங்க. இல்லைன்னா ரொம்ப தெறிக்கும். ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா திறந்து வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எண்ணெய் நிறைய ஊற்றி இந்த சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெய் நிறைய சேர்த்துக்க வேணான்றதுக்காக நான் கம்மியாக ஊற்றி இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். நான் ஒரு 2 நாளில் தீத்துருவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய பச்சை மிளகாய் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.